பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் இன்று மாலை தொடக்கம். சென்னையில் திட்டத்தை துவங்கி வைத்து உரையாற்ற உள்ள முதலமைச்சர் விஜய். திருச்சியில் தனியார் விடுதியில் போதை ஊசி செலுத்திய இளம்பெண் உயிரிழப்பு. இளம்பெண்ணுடன் விடுதியில் இருந்து 2 நண்பர்களை கைது செய்து விசாரணை. இருபத்தி 5 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர், கழிவுநீர் இணைப்புகளை வழங்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. நெல்லை, நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். டெல்லியை தொடர்ந்து புனேவில் போராட்டம் நடத்த கரப்பான் பூச்சி கட்சி முடிவு. மத்திய அரசுக்கு எதிராக வரும் 11ஆம் தேதி போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த H-1B விசாவுக்கான $1 லட்சம் கட்டணம் ரத்து. அமெரிக்க நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பால் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்திற்கு பின்னடைவு. இந்தியாவிடம் 190 அணு ஆயுதங்கள் உள்ளதாக சர்வதேச அமைப்பு கணிப்பு. பாகிஸ்தானிடம் 170 அணு ஆயுதங்கள் இருப்பதாக சர்வதேச அமைப்பு தகவல். தமிழக மின்வாரிய டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு. அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்ட குற்றச்சாட்டில் விசாரணையை துவங்கும் சிபிஐ அதிகாரிகள். இந்திய கூட்டணி கூட்டத்தில் நீட் உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகள் குறித்து ஆலோசனை. வேலையின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏ சதாப்தி ராய் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி. என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த அதிருப்தி டிஎம்சி எம்பிக்கள் 20 பேரை பாஜகவில் இணைக்க முயற்சி. பாஜகவால் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வாங்க முடியும், ஆனால் மக்களை ஒருபோதும் வாங்க முடியாது. இந்திய கூட்டணி கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கருத்து. வீரதீர செயல் புரிந்த ராணுவ வீரர்களுக்கு விருதுகளை வழங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவிப்பு. கர்நாடகாவில் மதுபான பார்கள், கிளப் உள்ளிட்ட இடங்களில் நுழைய அடையாள அட்டை கட்டாயம். 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் மது அருந்துவதை தடுக்கும் வகையில் கர்நாடக அரசு நடவடிக்கை. துபாயில் லாரி மீது மினி பேருந்து மோதிய விபத்தில் இந்தியர்கள் 7 பேர் உயிரிழப்பு. விபத்தில் படுகாயமடைந்த 9 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நெல்லையில் அதிரடி ஆய்வில் 11 மினி பேருந்துகளை பறிமுதல் செய்த வட்டார போக்குவரத்து அலுவலர். அனுமதி பெற்ற வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்காமல் மாற்று வழித்தடங்களில் இயக்கியதால் நடவடிக்கை. ஓமன் நாட்டின் துக்கும் துறைமுகம் அருகே சென்ற இந்திய கப்பல் மீது அமெரிக்க ஏவுகணை வீசி தாக்குதல். கடலில் மூழ்கும் நிலையில் இருந்த இந்திய கப்பலில் உயிருக்கு போராடிய 24 மாலுமிகள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு.
இஸ்ரேல் ஈரானில் உள்ள இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவசரகால எச்சரிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்க மத்திய அரசு அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கோரி அடுத்த மாதம் போராட்டம். இந்திய கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ள காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அழைப்பு. அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் மாரிதாஸ் நிபந்தனை ஜாமீனில் விடுவிப்பு. ஒரு வாரம் விசாரணை அதிகாரிகள் முன் கையெழுத்திட மாரிதாஸுக்கு நீதிபதி உத்தரவு. தூத்துக்குடி இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு மட்டுமே தொடர்பு. எம்எல்ஏ மீது குற்றச்சாட்டு கூறப்பட்ட நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா விளக்கம். வெறும் ஒரு மாத ஆட்சியை வைத்து தாவேக அரசை மதிப்பீடு செய்ய முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் கருத்து. ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஆட்சி பற்றி மதிப்பீடு வர முடியாது. நான் என்ன சொல்றேன் சொன்னா ஒரு வரையில சொல்றது இல்லை. இந்த இடைப்ப பொறுப்பேற்ற பிறகு தவறுனா தவறு, சரினா சரின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு என்பது இட் வில் டேக் சம் டைம். 2029 மக்களவை தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளரை இந்திய கூட்டணி அறிவிக்க வேண்டும். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் முன் தரையில் விழுந்து அழுது புரண்ட பெண். தனது வீட்டை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் முன் கதறி எழுந்ததால் பரபரப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உருக்கு ஆலை விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. வாடகைதாரரின் சுற்றுச்சூழல் விதிமீறலுக்கு கட்டட உரிமையாளர் பொறுப்பேற்க முடியாது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவை உறுதி செய்த உச்சநீதிமன்றம். திருப்பூர் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து திருடிய இளைஞரின் சிசிடிவி காட்சி. வீட்டின் உரிமையாளரிடம் சிக்காமல் தப்பி ஓடிய திருடனுக்கு போலீசார் வலைவீச்சு. பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35ஆக உயர்வு. படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். இக்கட்டான சூழ்நிலையில் பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு இந்திய துணை நிற்கும் என உறுதி. கியூபாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சம். கட்டடங்கள் குறுகியதால் பீதியில் மக்கள் சாலைகளில் தஞ்சம். மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்த ஈரான். போர் பதற்றம் காரணமாக ஈரானின் வான்பரப்பும் தற்காலிகமாக மூடல். இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துவதாக ஈரான் அறிவிப்பு. இரு நாடுகளும் தாக்குதலை நிறுத்தியதால் போர் பதற்றம் குறைந்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மாலை வெற்றி. இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டம். இந்திய மகளிர் அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி.